திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 249. திரு ஆலவாய் காண்டம். கீரனை கரையேற்றிய படலம் பகுதி 6. முற்றும் உணர்ந்தவரும் உலகமுற்றும் பெற்றருளிய புனித்தையாருமாகிய ஞானப்பூங்கோதையார் திருக்கூந்தலுக்கு பழுது கூறிய கொடிய நாவின் பொறுத்தற்கரிய தீமையை திருக்காலத்தியில் எழுந்தருளிய ஞான பூங்கோதையாரை அன்றி பொறுப்பவர் வேறு யார் இருக்கின்றார்? ஒருவரும் இல்லை என்று திருக்காளஹஸ்தீஸ்வரர் திருப்பாதங்களை போற்றி கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி பாடுகின்றார் நக்கீரதேவநாயனார். அதனை பொற்றாமரை திருக்குளத்தில் மூழ்கியிருந்தபடியே இந்த பிரபந்தத்தை பாடுகின்றார். பொற்றாமரை தீர்த்தக்கரையிலே புலவர் கூட்டங்களுக்கு நடுவிலே ஸ்ரீ மீனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரர் எழுந்தருளியிருக்க அவர்களை பார்த்து இந்த பிரபந்தத்தை பாடி அருளுகின்றார். நக்கீரதேவநாயனார் பாடிய இந்த பிரபந்தத்தை எம்பெருமான் ஸ்ரீ சொக்கநாத பெருமான் தம் 2 திருச்செவிகளிலும் நிரம்ப தேக்கி நேரே காட்சி தந்து நக்கீரதேவநாயனாருக்கு அருளுகின்றார். எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் தம்மை சரண் புகுந்தவர்களுக்கு தம்முடைய திருவடி என்கின்ற புனையை தந்து எழுபிறப்பு என்கின்ற கடலிலிருந்து எடுத்து முக்தி என்கின்ற கரையிலே ஏற்ற வல்லவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தம்மை அடைந்த நக்கீரருடைய கையை பற்றி கொண்டு அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே மூழ்கியிருக்கின்ற அமிழ்ந்து இருக்கின்ற நக்கீரதேவநாயனாரை அவருடைய கையை பற்றி கொண்டு அத்திருக்குளத்திலிருந்து நக்கீரரை கரையில் ஏற்றி அருளினார் எம்பெருமான். தம் பெரும் கருணை என்கின்ற கைத்தந்து நக்கீரதேவநாயனரை கரையேற்றி அருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான். திருக்கை கொடுத்து கரையேற்றி அருளிய கிருபா சமுத்திரமாகிய சோமசுந்தர கடவுளை வணங்குகின்றார் நக்கீரதேவநாயனார். மையெழுதிய திருக்கண்களை உடைய அங்கையர்கண் அம்மையாரை வணங்கி சோமசுந்தர கடவுளையும் வணங்கி எல்லா உயிர்க்கும் கருணை ஒன்றையே செய்தருளுகின்ற எம்பெருமானின் திறத்தை பாடுகின்றார் நக்கீரதேவநாயனார். தீமையையும் நன்மையையும் செய்தருளிய உயிர்களுக்கு கோபத்தையும் கருணையையும் செய்து அருளியவதையே பொருளாக கொண்டு தனது பாசுரத்தினை நக்கீரதேவநாயனார் பாடி அருளுகின்றார். ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளை நாடும் வண்ணம் நக்கீரதேவநாயனார் பாடி அருளியதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்து வருகின்ற பல திருப்பாடல்களிலே அமைக்கின்றார். எவ்வாறு நக்கீரதேவநாயனார் இறைவனாருடைய கோபத்தையும் கருணையையும் பாடி அருளுகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டுகின்றார். தீமை செய்த உயிர்களுக்கு கோபமும் நன்மை செய்த உயிர்களுக்கு பிரசாதமாகிய அன்பும் என்று செய்தருளுகின்ற எம்பெருமானி அந்த திருக்கருணையை மாறி மாறி அமைத்து கோப பிரசாதமாக பாடியருளுகின்றார் நக்கீரதேவநாயனார். எவ்வாறெல்லாம் பாடுகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சில திருப்பாடல்களை அமைக்கின்றார். இது நக்கீரதேவநாயனார் பாடியருளிய கோப பிரசாதம் என்ற பிரபந்தத்தை போலவே எம்பெருமானின் மரக்கருணையும் அறக்கருணையுமாக மாறி மாறி அமைத்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே வருகின்ற திருப்பாடல்களை அமைக்கின்றார். அரண் இல்லான் இழைத்த வேள்வி அளித்த ஓர் ஆண்மை போற்றி, மரண் இல்லா சண்டிக்கு ஈந்த மான் பெரும் கருணை போற்றி, கருவீழ் கூற்றை காய்ந்த கணைக்களர் கமலம் போற்றி, சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் அளித்தருள் செய்தி போற்றி, சலந்தரன் உடலம் கீண்ட சக்கர படையாய் போற்றி, வலந்தரு மதனை மாயோன் வழிபட கொடுத்தாய் போற்றி, அலர்ந்த செங்கமல புத்தேள் நடுச்சிரம் அறிந்தாய் போற்றி, சிலந்தியை மகுடம் சூட்டா அரசருள் செல்வம் போற்றி, திரிபுரம் பெரிய நக்க சேவகம் போற்றி, மூவர்க்கு அருளிய தலைமை போற்றி, அனங்கனை ஆகம் தீய எரியிடு நயனம் போற்றி, இரதி வந்து இறப்ப மீளக் கரியவன் மகனுக்கா ஆவி உதவிய கருணை போற்றி, நகைத்திட வந்த வந்த நகுசிரம் திருகி வாங்கி சிகைத்திரு முடிமேல் வைத்த திண்திரல் போற்றி, கோயில் அகத்தவி சுடரை தூண்டும் எலிக்கு அரசாள 3 சகத்தையும் அளித்த தேவர் தம்பிரான் சரணம் போற்றி, பொறா புகழ்ந்து எடுத்தோன் சென்னி புயமிர மிதித்தாய் போற்றி, இருக்கிசைத்தவனே பாட
விரங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி, தருக்கொடும் இருவர் தேடத் தளர் பிழம்ப ஆனாய் போற்றி, செருக்கு விட்டு அவரே பூசை செய்ய நேர் நின்றாய் போற்றி, பருங்கைமால் யானை ஏனம் பாய்ப்புலி அரிமான் மீனம் இருங்குறள் யாமை கொண்ட இகல்வலி கடந்தாய் போற்றி, குரங்கு பாம்பு எறும்பு நாரை கோழி ஆனலவன் தேரை கருங்குறியி கழுகின் அன்புக்கு இறங்கிய கருணை போற்றி, சால நான் இழைத்த தீங்குக்கு என்னையும் தண்டம் செய்த கோலமே போற்றி, அஞ்சிக் கொடியனேன் தொடுத்த புன்சொன் மாலை கேட்டு என்னை ஆண்ட மலைமகள் மணாள போற்றி, ஆலவாய் அடிகள் போற்றி, அம்மை நின் அடிகள் போற்றி. இவ்வாறு நக்கீரதேவநாயனார் போற்றுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல்கள். இதிலே முதலில் இறைவனார் நிக்கிரகம் செய்ததனையும், அடுத்ததாக இறைவனார் அனுக்கிரகம் செய்த திருவரலாறு, பின்னர் மறுபடியும் இறைவனார் நிக்கிரகம் செய்த திருவரலாறு, அதற்கு பின் அனுக்கிரகம் செய்த திருவரலாறு என்று கோபமும் பிரசாதமுமாக நக்கீரதேவநாயனார் அருளிய பிரபந்தத்தின் அடிவொற்றியே அவர் பாடிய அந்த அழகை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு இவ்வாறு எடுத்து காட்டுகின்றார். நக்கீரதேவநாயனார் எம்பெருமானை போற்றுகின்றார். அரணிலான் இழைத்த வேள்வி அழித்த ஓர் ஆண்மை போற்றி. அரண் இலான் என்பது தக்ஷன். தக்ஷன் சிவபெருமானை மதிக்காமல் ஓர் யாகம் செய்து அவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்காமல் திருமாலுக்கு கொடுக்க, இறைவன் தனது நெற்றியின் வியர்விலிருந்து வீரபத்திரரை உண்டாக்கி, வீரபத்திரரை கொண்டு தக்ஷயாகத்தையும் அங்கு வந்திருந்தவர்களுடன் தக்ஷன் சிரத்தையும் சம்ஹரித்து, தேவர்கள் வேண்டியபடியே மீண்டும் தேவர்களையும் ஆட்கொண்டு ஆட்டுத் தலை தந்து தக்ஷனையும் உய்வித்து அருளினார் என்ற திருவரலாறு. இதனை கந்தபுராணம், கூர்ம புராணம், காஞ்சி புராணத்திலே பார்க்கின்றோம். எனவே அரணிலான் இழைத்த வேள்வி அழித்த ஓர் ஆண்மை போற்றி என்று தக்ஷனுக்கு பெருமான் அருள் செய்த மரக்கருணையாகிய அதனை பாடுகின்றார். இதற்கு அடுத்தபடியாக மரணிலா சண்டிக்கு ஈந்த மான் பெரும் கருணை போற்றி என்று சண்டீச நாயனாருக்கு திருவருள் புரிந்த கருணையை போற்றுகின்றார். சண்டீச நாயனாருக்கு இறைவனார் புரிந்த கருணை என்பது, அதனை நாம் திருத்தொண்டர் புராணத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். முதலிலே தக்ஷனுக்கு மரக்கருணை புரிந்த பெருமானை போற்றி, அடுத்ததாக சண்டீச நாயனாருக்கு அருள் புரிந்த பெரும் கருணையை போற்றுகின்றார். இதே போன்று அடுத்ததாக கூற்றை காய்ந்த கணைக்களர் கமலம் போற்றி என்று போற்றுகின்றார். அதோடு சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் அளித்தருள் செய்தி போற்றி என்று போற்றுகின்றார். இவை மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்த திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி. கூற்றை காய்ந்து சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் அளித்தது மார்க்கண்டேய முனிவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் போது அவரது ஆயுள் முடிவெய்த யமதூதர்கள் அவரது உயிரை பிடிக்க முடியாமல் யமனிடம் செல்ல, யமன் தனது மகிஷ வாகனத்தில் ஏறி கதை பாசம் முதலியன கையில் கொண்டு மார்க்கண்டேய முனிவரிடம் வந்து அவரை நெருங்க முடியாமல் பாசத்தை அவர் மீது எரிய, சிவபெருமான் அவர் பூஜித்துக் கொண்டிருந்த லிங்கமூர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு யமனை உதைத்து வீழ்த்தி, தேவர்களின் வேண்டுகோளின்படி பின்னர் யமனை மறுபடியும் உயிர்ப்பித்து, அதோடு மார்க்கண்டேய முனிவருக்கு நித்தியத்துவத்தை கொடுத்தருளினார். அதனை லிங்க புராணம், கந்த புராணங்களிலே நாம் காண்கின்றோம் இந்த திருவரலாற்றை. அப்படி கூற்றுவனை உதைத்தருளிய அந்த கமலபாதங்கள் சிறுவனாகிய மார்க்கண்ட முனிவருக்கு என்றும் அழியாத வாழ்நாள் அளித்து அருள் செய்தது என்று மரக்கருணையும் அறக்கருணையும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்த இத்தருவரலாற்றை போற்றுகின்றார். அடுத்ததாக சலந்தரன் உடலம் கீண்ட சக்கர படையாய் போற்றி என்று இதிலே ஜலந்தராசுர வதம் என்ற எம்பெருமானின் அந்த வீரச் செயலை போற்றுகின்றார். ஜலந்தராசுரனை வதம் செய்த எம்பெருமானே போற்றி என்ற இந்த வரலாறு கூர்ம புராணம், கந்த புராணம், காஞ்சி புராணங்களிலே நாம் காண்கின்றோம். இது பெருமான் புரிந்த மரக்கருணை. அடுத்ததாக வலந்தரு மதனை மாயோன் வழிபட கொடுத்தாய் போற்றி. அதே சக்கரப்படையை, எந்த சக்கரப்படையை கொண்டு ஜலந்தராசுரனை வதம் செய்தாரோ எம்பெருமான், அதே சக்கராயுதத்தை திருமாலுக்கு கொடுத்து அருளினார். அது எம்பெருமான் செய்த அறக்கருணை. செருமேவு சலந்தரனை பிளந்த சுடர் ஆழி செங்கண் மலர் பங்கயமா சிறந்தானுக்கு அருளி என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் இதனை போற்றுகின்றார்.
அதே போன்று பிரம்மனினுடைய 5வது தலையை கொய்தவனே போற்றி என்று பாடி சிலந்திக்கு மகுடம் சூட்டி அரசுரிமை அளித்த பெருஞ்செல்வமே போற்றி என்றும் போற்றுகின்றார். பிரம்மன் சிரம் கொய்த திருவரலாற்றை நாம் கந்த புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம். சிலந்திக்கு மகுடம் சூட்டியது என்பது திருவானைக்கா திருத்தலத்திலே யானையும் சிலந்தியும் போட்டி போட்டு வழிபட சிலந்தியை அடுத்த பிறவியிலே எம்பிரான் கோச்செங்கச் சோழ நாயனாராக திரு அவதாரம் செய்ய வைத்து அவருக்கு அந்த சோழ அரசினையும் கொடுத்து எம்பிரான் கோச்செங்கச் சோழ நாயனார் யானை புகாத 70 மாடக்கோயில்களை சிவபெருமானுக்கு எடுத்தருளும்படி அவருக்கு கருணை செய்த அந்த பெரும் கருணையை போற்றுகின்றார். பிரம்மன் சிரம் கொய்தது கோபம், சிலந்தி அரசனாகும்படி செய்தது பிரசாதம். அடுத்ததாக திரிபுரங்களும் நீருபட்டழிய புன்முறுவல் செய்தருளிய ஆண்மை திறத்தை போற்றுகின்றேன் என்று திரிபுர சம்ஹாரம் செய்து திரிபுராதி அசுரர்களை நிகிரகம் செய்த அதனை போற்றுகின்ற நக்கீரதேவநாயனார் திரிபுராதியர்களாகிய வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் என்ற இந்த 3 பேரும் தங்கள் திரிபுரங்களோடு அழிய நேரிட்ட போதும் அந்த திரிபுரங்களில் இருக்கின்ற அத்துணை அசுரர்களும் அழிந்துபட்ட போதும் அந்த திரிபுரங்களில் தவறாமல் சிவபூஜை செய்து வருகின்ற 3 சிவனடியார்களை அத்திரிபுர தகனத்திலிருந்து ஒன்றும் நேராமல் காத்து, அதோடு மட்டுமல்லாமல் அந்த 3 பேர் சுஷீலன், சுதன்மா, சுபுத்தி என்ற அந்த 3 பேருக்கும் திருவருள் செய்தார் எம்பெருமான். எனவே ஒரே நேரத்தில் திரிபுரங்களையும் திரிபுர அசுரர்களையும் எரித்து நிகிரகம் செய்து திருவிளையாடலை நிகழ்த்திய சிவபெருமான் அதே 3 புறங்களிலும் இருக்கின்ற உண்மை சிவபக்தர்கள் 3 பேருக்கும் திருவருளும் செய்தார். எனவே முன்னது கோபம், பின்னது பிரசாதம். அதே போன்று அடுத்ததாக மன்மதனை அவன் பொடியாகும்படி எரித்தருளிய சிவபெருமான் மன்மதனின் தேவியாகிய ரதிதேவி வந்து குறை இறப்ப வேண்டிக்கொள்ள மறுபடியும் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தருளிய திருவருள். முதலில் மன்மதனை தம் நெற்றிக்கண்ணால் எரித்தது கோபம், பின்னர் ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மறுபடியும் உயிர் கொடுத்து அருளியது பிரசாதம். அதே போன்று தாருகாவனத்திலே தாருகாவனத்து ரிஷிகள் ஏவிய வெண்தலை அதனை முறுக்கி தம் திருக்கரத்தில் கொண்டு தம் அழகிய ஜடாமுடியில் வைத்தருளிய அந்த திண்ணிய வீரத்தை போற்றுகின்றேன். இது எம்பெருமானின் வீரம் அல்லது கோபம். பின்னர் திருக்கோயிலிலே எரிகின்ற திருவிளக்கை தூண்டிய ஒரு எலிக்கு 3 உலகங்களையும் உரிமையாக மகாபலியாக பிறக்கும்படி எம்பெருமான் செய்தருளியது பிரசாதம். திருக்கையிலையை பறித்தெடுக்க முயன்ற ராவணனினுடைய 10 சிரங்களும் 20 புஜங்களும் முறியும்படி மிதித்தருளிய அந்த மரக்கருணை ஆகிய கோபம், அதனை போற்றுகின்றேன். அதே ராவணன் வீணை இசைத்து எம்பெருமானை போற்றி சாமகானம் பாடிய போது அதற்கு திருவுள்ளம் கொண்டு இறங்கி ராவணனுக்கு வரங்களையும் வாளையும் கொடுத்தருளிய அந்த பிரசாதம் என்கின்ற அறக்கருணையை போற்றுகின்றேன். அடுத்த திருப்பாடலிலே வரிசையாக எம்பெருமானால் நிகிரகம் செய்யப்பட்ட அருளிச் செயலையும் அனுக்கிரகம் செய்யப்பட்ட அருளிச் செயலையும் பாடுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். பெரிய யானை, வராகம், புலி, சிங்கம், மீனம், குறள் உருவம், ஆமை இவைகளை தண்டித்த பெருமானே போற்றி. குரங்கு, பாம்பு, எறும்பு, நாரை, கோழி, ஆண்ஞண்டு, தவளை, கரிக்குருவி, கழுகு இவைகளின் அன்புக்கு இறங்கி அருளிய திருவருளே போற்றி என்று ஒரே திருப்பாடலில் இத்தனை செய்திகளையும் வைத்து பாடியருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். யானையை உரித்தது கஜசம்ஹாரம், புலியின் தோலை உரித்தது அது தாருகாவனத்து ரிஷிகள் ஏவிய புலியை உரித்தது. வராகம், சிங்கம், மீனம், குறள் உருவம், ஆமை இவையெல்லாம் தசாவதாரங்களிலே எம்பெருமானால் நிகிரகத்துக்கு ஆட்பட்ட முதல் 5 அவதாரங்கள். இவையெல்லாம் எம்பெருமான் செய்தருளிய நிகிரக திருச்செயல்கள். அடுத்ததாக பாடுகின்றார் எம்பெருமானின் திருவருள். அது குரங்கு, பாம்பு, எறும்பு, நாரை, கோழி, ஆண்ஞண்டு, தவளை, கரிக்குருவி, கழுகு இவைகளின் அன்புக்கு இறங்கி அருளிய திருவருள். அது எம்பெருமானின் பெரும் கருணை. குரங்கு பூஜித்த திருத்தலங்கள் திருவிராமேஸ்வரம் முதலான திருத்தலங்கள், குரங்கணி முட்டம் முதலான திருத்தலங்கள், பாம்பு பூஜை செய்த திருத்தலங்கள் திரு காளஹஸ்தி முதலான திருத்தலங்கள்,
எறும்பு பூஜை செய்தது திருவெரும்பூர், நாரை பூஜை செய்தது திருநாரையூர், கரிக்குருவி பூஜை செய்தது திரு ஆலவாயாகிய மதுரை, கோழி பூஜை செய்தது காசியிலே, ஒரு கோழி பூஜை செய்து முக்தியடைந்தது காசி க்ஷேத்திரத்தில். அதனை திருவிளையாடல் புராணம் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம். அதே போன்று தவளை சிவசாரூபியம் பெற்றதை ஆற்றூர் புராணத்திலே ஆற்றூரில் நிகழ்ந்த திருவரலாற்றை நாம் பார்க்கின்றோம். கழுகு பூஜை செய்த தலமாக திருக்கழுக்குன்றம் இருப்பது, அதனை நாம் திருக்கழுக்குன்ற திருப்புராணத்திலே பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் ஒரே திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வைத்து பாடியருளுகின்ற அந்த திறம், அதனை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக இவற்றையெல்லாம் பாடிய நக்கீரதேவநாயனார், நான் மிகவும் செய்த தவறு, அந்த தவறை தீர்த்தல் பொருட்டு என்னையும் ஒருத்தருளிய, எனக்கும் தண்டனை கொடுத்தருளிய புலவர் பெருமான் திருவடிவே தங்களை போற்றுகின்றேன் என்று கூறி, நான் கொடுமை உடையவன், நான் செய்த தவறுக்கு அஞ்சி பொருட்சுவை நிரம்பாத சொல்லால் தொடுத்த மாலையாகிய அந்தாதியை திருச்செவி மடுத்தருளி என்னையும் கரையேற்றி அடிமை கொண்ட அங்கையர்கண் மணவாளனே, சோமசுந்தர பெருமானே தங்களை போற்றுகின்றேன். திரு ஆலவாயில் எழுந்தருளிய பெருமானே தங்களை வந்திக்கின்றேன். அங்கையர்கண்ணி அம்மையே ஸ்ரீ மீனாட்சி தேவியே தங்களது திருவடிகளை வந்திக்கின்றேன் என்று நக்கீரதேவநாயனார் போற்றிக் கலி வெண்பா என்ற ஒரு பிரபந்தத்தை அருளுகின்றார். இந்த தருணத்தில் நக்கீரதேவநாயனார் பாடியருளிய போற்றித் திருக்கலி வெண்பா என்ற இந்த பிரபந்தம் 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. நக்கீரதேவநாயனார் அருளிய போற்றி திருக்கலி வெண்பா. திருச்சிற்றம்பலம். திருத்தங்கு மார்பில் திருமால் வரைபோல் எருத்த திலங்கிய வெண்கோட்டு பருத்த குருத்தாள் நெடுமூக்கில் குன்றிக்கண் நீல நிறத்தார் பொலிந்து நிலமேழ் உரத்தாழ்ந்து பன்றித் திருவுருவாய் காணாத பாதங்கள் நின்றவா நின்ற நிலை போற்றி. அன்றியும் புண்டரீகத்துள் இருந்த புத்தேள் கழுகுருவாய் அண்டரண்டம் ஊடுருவ ஆங்கோடி பண்டொரு நாள் காணான் எளிய கனகமுடி கவித்துக் கோணாது நின்ற குறி போற்றி. நானாளும் பேணி காலங்கள் பிரியாமை பூஜித்த மாணிக்கா அன்று மதில் கடவூர் காண வரத்தில் பெரிய வழி தொலைத்த காலன் உரத்தில் உதைத்த உதை போற்றி. கரத்தாமே வெற்பன் மடப்பாவை கொங்கை மேற் குங்குமத்தின் கற்பழியும் வண்ணம் கசிவிப்பான் பொற்புடைய வாமன் மகனாய் மலர்கணை ஒன்று ஓட்டிய அக்காமன் அழகழித்த கண் போற்றி. தூமப் படமெடுத்த வாளரவம் பார்த்தடரப் பற்றி விடமெடுத்த வேகத்தால் மிக்குச் சடலம் முடங்க வலிக்கும் முயலகன் தன் மொயம்பை அடங்க மிதித்த அடி போற்றி. நடுங்கத் திருமால் முதலாய தேவாசுரர்கள் கருமால் கடல் நாகம் பற்றிக் குறுமாற நீலமுண்ட நீள் முகில் போல் நெஞ்சழுல வந்தெழுந்த ஆலமுண்ட கண்டம் அது போற்றி. சாலமண்டி போருகந்த வானவர்கள் புக்கொடுங்க மிக்கடற்கும் தாருகன் தன் மார்பில் தனிச்சூலம் வீரம் கொடுத்து எரியும் மாக்காளி கோபம் தவிர எடுத்த நடத்தியல்பு போற்றி. தடுத்து வரை எடுத்த வாழ் அரக்கன் வாய் 6 திறம் நிறை எடுத்து நெக்குடலம் இற்று புரையெடுத்த பத்தனைய பொன்முடியும் தோள் 20 நெறிய மெத்தனவே வைத்த விரல் போற்றி. அத்தகைத்த வானவர்கள் தாம் கூடி மந்திரித்த மந்திரத்தை மேனவில ஓடி விதிர்விதிர்த்து தானவர் கொட்டி குரலை உரைத்த அயன் சிரத்தை வெட்டிச் சிரித்த விரல் போற்றி. மட்டித்து வாலுகத்தால் நல்லிலிங்கமா வகுத்து மற்றதன் மேல் பாலுகப்பக் கண்டு பதைத்தோடி மேல் உதைத்தங்கு ஓட்டியவன் தாதை இருதாள் எறிந்து உயிரை வீட்டிய சண்டிக்கு வேறாக நாட்டின் கண் பொற்கோயில் உள்ளிருத்தி பூமாலை போனகமும் நற்கோலம் ஈந்த நலம் போற்றி. நிற்க வலந்தருமால் நான்முகனும் வானவரும் கூடி அலந்தருமால் கொள்ள அடர்க்கும் சலந்தரனை சக்கரத்தால் ஈர்ந்த அரிதன் தாமரைக்கண் சாத்துதலும் மிக்க அகுதீந்த விரல் போற்றி. அக்கணமே நக்கிருந்த நாமகளை மூக்கறிந்து நால்வேதம் தொக்கிருந்த வண்ணம் துதி செய்ய மிக்கிருந்த அங்கை தலத்தே அணிமானை ஆங்கணிந்த செங்கை திறத்த திரள் போற்றி. திங்களை தேய்த்ததுவே செம்பொற் செழுஞ்சடை மேல் சேர்வித்து வாய்த்து இமையோர் தம்மையெல்லாம் வான் சிறையில் பாய்த்தி பிரமன் குறையிறப்ப பின்னும் அவர்க்கு வரமன்றளித்த வழி போற்றி.
புறமெரித்த அன்றுய்ந்த மூவர்க்கு அமர்ந்து வரமளித்து நின்றுய்ந்த வண்ணம் நிகழ்வித்து நன்று நடைக்காவல் மிக்க அருள் கொடுத்து கோயில் கடைக்காவல் கொண்டவா போற்றி. விடைக்காவல் தானவர்கட்கு ஆற்றாது தன்னடைந்த நன்மை விரல் வானவர்கள் வேண்ட மயிலூரும் கோன் அவனை சேனாபதியாக செம்பொன் முடிகவித்து வானாள வைத்த வரம் போற்றி. மேனாள் அதிர்த்தெழுந்த அந்தகனை அண்டரண்டம் உய்ய கொதித்தெழுந்த சூலத்தால் கோத்து துதித்தங்கு அவனிருக்கும் வண்ணம் அருள் கொடுத்தங்கு ஏழேழ் பவமறுத்த பாவனைகள் போற்றி. கவைமுகத்த பொற்பாகரை பிளந்து கூரிரண்டா போகட்டும் எற்பாசரை போக மேல் விலகி நிற்பாலமும் மதத்து வெண்கோட்டு கார்நிறத்து பைந்தருகண் வெம்மதத்த வேகத்தால் மிக்கோடி விம்மி அடர்த்திரைத்து பாயும் அடுகளிற்றை போக எடுத்துரித்து போர்த்த இறை போற்றி. தொடுத்தமைத்த நாண்மாலை கொண்டணிந்த நால்வர்க்கு அன்று ஆள் நிழல் கீழ் வான்மாலை ஆகும் வகையருளி தோள்மாலை விட்டிலங்க தக்கிணமே நோக்கி வியந்த குணம் எட்டிலங்க வைத்த இறை போற்றி. ஒட்டி விசையன் விசையளப்பான வேடுருவமாகி அசைய உடல் திரியா நின்று வசையினால் பேசு பதப்பார் பிழை பொறுத்து மற்றவர்க்கு பாசுபதம் ஈந்த பதம் போற்றி. நேசத்தால் வாயில் நீர் கொண்டு மகுடத்து உமிழ்ந்து இறைச்சி ஆயசீர் போனகமா அங்கமைத்து தூயசீர் கண்ணிடந்த கண்ணப்பர் தம்மை மிக காதலித்து விண்ணுலகம் ஈந்த விரல் போற்றி. மண்ணின் மேல் காலத்தி போற்றி கயிலை மலை போற்றி என நீளத்தினால் நினைந்து நிற்பார்கள் தாளத்தோடு எத்திசையும் பன்முரசம் ஆர்த்து இமையோர் போற்றிசைப்ப அத்தனடி சேர்வார்கள் ஆங்கு. திருச்சிற்றம்பலம். கீரனை கரையேற்றிய படலத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.